ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே லாங் வீடியோ அப்லோட் பண்ணதே கிடையாது. சும்மா பேசி பார்க்கலாமேன்னு பேசி பார்த்துருக்கேன். அதனால நான் பேசுற விதங்கள்ல இந்த நிறை குறைகள்லாம் இருக்கும்ல, அதுல ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும், ஏதாவது மாத்திக்கணும்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா மாத்திப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானவும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்ப இருக்காம படத்தோட ஒன்லைனை பார்த்துடலாமா? பொதுவா இப்போ இருக்கும் மனிதர்களோட மூளையை வெறும் 10% மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாறா மனிதர்களோட மூளையை 100% உபயோகப்படுத்தினா என்ன நடக்கும்? அப்படிதான் இங்க ஒரு பொண்ணு அவங்களுக்கே தெரியாம ஒரு ட்ரக்ஸ் எடுத்துறாங்க. அப்படி எடுத்ததுனால என்னென்னலாம் மாறப்போகுதுன்றத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட என் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்க போறீங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோயின் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் தான். இந்த படத்தோட பேரு லூசி. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சிம்பன்சி குரங்கு அங்க இருக்கிற ஆத்துல தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த சீனை ஒட்டிய நகரத்தை காட்டுறாங்க. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனிதர்களோட காலகட்டத்துல மனிதர்கள் எவ்வளவு வேகமா இயங்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம தல அஜித் கார் ஓட்டுவார்ல, அதை விட வேகமா இந்த சீனை ஓட்டி காட்டுறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ஸ்கார்லெட் ஜான்சன், எஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அண்ட் இவங்க கூட தொப்பி போட்டிருக்காருல்ல, அவரு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்க. இவங்க ரெண்டு பேருமே தினமும் நைட் ஆனா ஒரு பாருக்கு போய் சந்தோஷமா குடிச்சு அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இப்ப எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையில ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து அந்த பெட்டியை நம்ம ஹீரோயின் உள்ள எடுத்துட்டு போய் ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும். அந்த வேலையை பார்க்க சொல்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினை வர சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி, இந்த வேலையை நீயே பார்க்கலாமே, எதுக்காக நான் பார்க்கணும்? அது மட்டும் இல்லாம இந்த வேலையை பார்க்கறதுனால எனக்கு என்ன லாபம்னு நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றான், நான் ஏற்கனவே 2 முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், மறுபடியும் நான் உள்ள போனேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன், அதனால நீ இந்த முறை உள்ள போ. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை முடிச்சோம்னா நமக்கு $1000 கிடைக்கும்னு சொல்றான். நம்ம ஊரு காசுக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட தெரியலங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஒரு சின்ன பெட்டி எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு $1000? இதுல ஏதோ தப்பா இருக்கு, முதல்ல இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பட் இந்த ஃப்ரெண்டு அந்த பெட்டியோட சேர்த்து நம்ம ஹீரோயினோட கையில லாக் பண்ணிடுறான். இப்ப என் கையில விலங்க போற அளவுக்கு இந்த சின்ன பெட்டியில அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றா, எனக்கு நிஜமா இந்த பெட்டியில என்ன இருக்குதுன்னே தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த பெட்டியை ரொம்பவும் நம்பிக்கையான ஆள் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா ரொம்பவும் நம்பிக்கையான ஆள் வேற யாருமே இல்ல, அதனால நீ தான் இந்த வேலையை செய்யணும்னு அப்படி இப்படின்னு பேசி வேற வழியிலேயே நண்பனா பிறந்துட்டியாடான்னு நம்ம ஹீரோயின் இந்த பெட்டி எடுத்துட்டு அந்த பில்டிங் உள்ள போறாங்க. உள்ள போனது நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த பெட்டியை ஒரு ஹெட் கிட்ட கொடுக்கணும், ப்ளீஸ் அந்த ஹெட்டை போன் பண்ணி வர சொல்ல முடியுமான்னு கேக்குறா. அந்த ரிசப்ஷனிஸ்டும் அந்த ஹெட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா மேம், உங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே பாக்குறதுக்கு பவுன்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. தூக்குன அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டவும் சுட்டு கொல்றானுங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல இந்த மொத்த கேங்ஸ்டர்ஸ்க்கு ஹெட்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் இப்பதான் ராவா 2 பேரை கொலை பண்ணிட்டு கையில ரத்த கலரியோட வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, வெளியே இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த பெட்டியை டெலிவரி பண்ண சொன்னா, இதை தாண்டி வேற எதுவுமே தெரியாதுன்னு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹெட் நேர நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த டேபிள் மேல இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து ஒரு 3 டிஜிட் நம்பரை எழுதி கொடுத்துட்டு அந்த ஹெட் மட்டும் தனியா ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி இந்த 3 டிஜிட் நம்பர் தான் அந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட். கூட இருக்கிற பவுன்சர்ஸுமே ரொம்பவும் சேஃபான ஒரு ஷீல்டை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த 3 டிஜிட் பாஸ்வேர்டை போட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ண சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயம், ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள பாம் ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சிட்டு பயத்துல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன்னு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பவுன்சர்ஸும் நம்ம ஹீரோயினை விடுற மாதிரியும் தெரியல. நீ மட்டும் அந்த 3 டிஜிட் பாஸ்வேர்டை போட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணலன்னா உன்னை ஷூட் பண்ணி கொன்றுவோன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் அந்த பாஸ்வேர்டை போட்டு பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்க நினைச்ச மாதிரி அந்த பெட்டிக்குள்ள பாம் எதுவும் இல்ல, ஆனா அதை விட மோசமான ஒரு பொருள், போதை பொருள், அதாவது ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஆளை வர வச்சு கொஞ்சோண்டு ட்ரக்ஸ் எடுக்க வைக்கிறாங்க. எடுத்த அடுத்த செகண்ட்ல அவனோட உடம்பெல்லாம் விரைச்சு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அதே கேப்ல அந்த எட்டு ட்ரக்ஸ் நல்லா வேலை செய்துன்னு அந்த ஆளை போட்டு தள்ளிடுறான். அவனோட ரத்தம் எல்லாம் நம்ம ஹீரோயினோட உடம்பு மேல பட்டு அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஹெட் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பயத்துல இருக்கிறதுனால ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்னால இதை பண்ண முடியாதுன்னு ரொம்பவும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிற போது நம்ம ஹீரோயினோட தலையில பயங்கரமான ஒரு அடி. நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல மயங்கி விழுகிறா. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ப்ரொஃபசர் அங்க இருக்கிற எல்லாருக்குமே செமினார் எடுத்துட்டு இருக்காரு. எதை பத்தினா மூளையோட செயல்திறன்களை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நார்மலா விலங்குகள் எல்லாமே அதோட மூளையை 4% மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனா மனிதர்களாகிய நம்மளோட மூளையை 10% உபயோகப்படுத்துறோம். இந்த 10% ரொம்பவும் கம்மி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிதர்கள் உருவான காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் 10% மூளையை பயன்படுத்தி என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன உருவாக்கி இருக்காங்கன்னு. பைக்கை கண்டுபிடிச்சிருக்கோம், காரு, ஏரோப்ளேன், ரோபோ டெக்னாலஜி, ராக்கெட், சேட்டலைட், டான்ஸ், பாரம்பரிய கலைகள், கடவுள், மதங்கள், இனங்கள், மொழிகள், பெரிய பெரிய பில்டிங்ஸ். இது எல்லாமே மனிதர்களோட மூளையில இருந்து வெறும் 10% மூளையை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ரொஃபசர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்த்தா ஒரு சில வினாடிகள்ல நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலி தாங்க முடியல. என்னடான அந்த ஆளை பார்த்து கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள் சொல்றான், பயப்படாதமா, உன்னோட வயிற்றுல இருந்து எந்த ஒரு உடல் உறுப்பாவும் கட் பண்ணி எடுக்கல. அதுக்கு பதிலா நீ ஓபன் பண்ண அந்த பெட்டில இருந்து அந்த ப்ளூ கலர் பேக்கை தான் உன்னோட வயிற்றுல பேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். நாங்க கொடுக்க போற அட்ரஸுக்கு இந்த பேக்கை போய் நீங்க டெலிவரி பண்ணா போது அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம ஹீரோயின் பக்கம் ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போலவே அவங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணி அந்த ப்ளூ கலர் ட்ரக்ஸ் பேக்கை பேட்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரக்ஸை CPH4 சொல்லுவாங்க. இது படத்துல மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. இதோட பேர் ரியல் லைஃப்ல CPH4 தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட சேர்த்து இவங்க 5 பேருக்கும் தேவையான பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 5 பேரையும் யூஸ் பண்ணி அந்த ட்ரக்ஸை ஒவ்வொரு சிட்டிக்கு கடத்தவும் போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அவங்க சொல்ற அட்ரஸுக்கு போய் தான் ஆகணும். இப்ப கட் பண்ணா மறுபடியும் அந்த ப்ரொஃபசரை காட்டுறாங்க. நம்மள மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்கு எல்லாமே ரொம்பவும் பர்பஸ் எதுனா நேரம் மட்டும்தான். அவ்வளவு ஏன் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே நேரத்தை பொறுத்து தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை சம்பாதிக்கணும்னு ரொம்பவும் சயின்டிபிக்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை சங்கிலி போட்டு ஒரு ரூம்ல கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாதுகாப்பா 2 பாடி கார்ட்ஸும் அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு பாடி கார்டு என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி அசிங்கமா பேச, இதனால கோவப்பட்ட அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிச்சு உதைக்கிறான். அதுவும் எந்த இடத்துல உதைக்கிறான்னா நம்ம ஹீரோயினுக்கு வயிற்றுல ஆபரேஷன் பண்ண அதே இடத்துல உதைக்கிறான். அப்படி உதைச்சதுனால நம்ம ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரக்ஸ் ஓபன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளால இந்த வலியை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவளோட உடம்பு அவளோட கண்ட்ரோல்ல இல்லாம கிராவிட்டிக்கு ஆப்போசிட்ல இயங்கிட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணா மறுபடியும் நம்ம ப்ரொஃபசர் இன்னும் கிளாஸ் எடுக்கிறத நிறுத்தல போல. பட் ஆனா ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் புரியுது. அது என்னன்னா மனிதர்களோட மூளையை இப்ப வரைக்கும் 10% மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே 20%, இதுவே 40% யூஸ் பண்ணோம்னா நம்மளால மத்த மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல 100% யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கண் முழிச்சு எழுந்து அமைதியா சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எந்த ஒரு நடுக்கமும் இல்ல, எந்த ஒரு பதட்டமும் இல்ல, கண்ணுல ஒரு துளி பயம் கூட இல்ல. சரியா அந்த நேரம் பார்த்து அந்த பாடி கார்ட்ஸ்ல ஒருத்தன் உள்ள வந்து அவனோட கண்ணவும் கீயவும் டேபிள் மேல வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் லூசி அவனை ஈஸியா நாக் அவுட் பண்ணிட்டு டேபிள் மேல இருக்கிற கண்ணவும் கீயவும் எடுத்துட்டு வெளியே போறான். வெளியே போனது அங்க இருக்கிற எல்லாரையுமே சரமாரியா சூட் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாண்ட்விட்சை திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்படின்னா வயிற்றுல வேற ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஸ்ட்ராங்கா மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ரிலாக்ஸா உட்காந்து சாண்ட்விச் சாப்பிடுறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஹீரோயின் ரத்தத்துல கலந்த அந்த ட்ரக்ஸால பிரெயின்ல பிளாக் ஆயிருக்கிற ஒரு சில செல்கள் எல்லாம் ஓபன் ஆகி ஹீரோயினோட பிரெயின் பவரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு இப்ப 20% அதிகரிச்சிருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் வெளியே போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற போது ஒரு சிக்னல்ல அந்த டாக்ஸி நிக்குது. அப்ப ஆச்சரியமா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஹீரோயினுக்கு தூரமா இருக்கிறவங்களும் சரி, மொத்தமா யார் யார் என்னென்ன பேசுறாங்க, யார் கூட பேசிட்டு இருக்காங்க, போன்ல இருந்து பேசுற குரல் முதற்கொண்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. அடுத்து நேரம் ஹாஸ்பிட்டல் உள்ள போறா. அப்படி போயிட்டு இருக்கிற போது என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஸ்கிரீன்ல எல்லாத்திலுமே ஜாப்பனீஸ் மொழியில தான் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கிரீனை பார்த்த அடுத்த செகண்ட்ல ஜாப்பனீஸ் மொழியில இருக்கிற எல்லா ஸ்கிரீனுமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் மொழியில தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்சது போல. இப்ப நேரா ஒரு ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போறா. உள்ள பார்த்தா ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கன் எடுத்து அந்த பேஷண்ட்டை ஷூட் பண்ணி கொண்டுட்டு இவன் ஏற்கனவே செத்துட்டான், அதனால நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த பேஷண்ட்டை உங்களால
உங்களால காப்பாத்த முடியாது. ஆனா நீங்க நினைச்சா என்ன காப்பாத்த முடியும். என்னோட வயித்துல ஒரு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்கை நீங்க தான் ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும், இல்லனா ஷூட் பண்ணி கொன்னுருவேன்னு கன்னை காட்டி அந்த டாக்டரை மிரட்டிட்டு இருக்கா. அந்த டாக்டருக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இந்த ஆபரேஷனுக்கு ஓகே சொல்றான். இப்ப வழி தெரியாம இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பெயின் கில்லர் போட போறோம். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட பெயின் கில்லர் எல்லாம் வேணாம், நீங்க அப்படியே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினால இப்போ ஒரு சின்ன வலியை கூட உணர முடியல. இப்ப அந்த டாக்டரோட போனை வாங்கி நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த டாக்டருக்கு ஒரு குழப்பம். என்னடா இந்த பொண்ணோட வயித்தை கிழிச்சு நம்ம சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இந்த பொண்ணு எந்த ஒரு வலியுமே தெரியாம சைலண்டா உட்காந்து இருக்கு. ஆக்சுவலி வயித்தை கிழிக்கும் போது நம்ம ஹீரோயினால அந்த வலியை உணர முடியாமலாம் இல்ல, நம்ம ஹீரோயினால அந்த வலியை தாங்கிக்க முடியுது. கால் அட்டன் பண்ணது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹே லூசி, எப்படி இருக்கிற? இப்போலாம் டைமுக்கு சாப்பிடுறியா? அது சரி, இப்போலாம் நைட் எல்லாம் பார்ட்டிக்கு போவே, இப்போலாம் போறது இல்ல, நல்ல பொண்ணா வீட்டுல தானே இருக்க. சரி, எப்பவுமே டே டைம்ல தான் நம்ம கால் பண்ணுவோம், இப்போ என்ன நைட் டைம்ல கால் பண்ணிருக்கேன்னு அவங்க அம்மா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னால எல்லாத்தையுமே உணர முடியுது. இங்க இருக்கிற மக்களோட உணர்வுகள், வைப்ரேஷன்ஸ், கிராவிட்டி, ஏன் இந்த உலகம் சுத்துறது முதற்கொண்டு எனக்கு தெரியுது. என்னோட மூளையில இருக்கிற நினைவுகள் முதற்கொண்டு என்னால உணர முடியுது. உதாரணத்துக்கு எனக்கு சின்ன வயசுல காய்ச்சல் வந்தபோது நீங்க என்னோட நெத்தில கை வச்சது, அந்த பூனை முதற்கொண்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு. உடனே அம்மா கேக்குறாங்க, பூனைனா எந்த பூனைய சொல்றேன்னு. அதாம அந்த ப்ளூ கலர் ஐஸ் இருக்கும்ல, வால் கூட பாதியா கட்ட இருக்குமே, அந்த பூனைய தான் சொல்றேன். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லாம அந்த டைம்ல நீ ஒரு வயசு குழந்தை. அம்மா இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு அவங்க அம்மா கேட்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா. குழந்தையில உங்ககிட்ட குடிச்ச பாலோட டேஸ்ட், இப்ப வரைக்கும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு முத்தம் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ லவ் யூமா, உங்களையும் அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல டாக்டரும் அந்த ட்ரக்கை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்தது இந்த ட்ரக்கோட பேர் என்னன்னு விசாரிக்கிறோம். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதோட பேரு CPH4. இந்த பேரை கேட்டதும் டாக்டருக்கு பயங்கரமான ஷாக். ஏன் டாக்டர் ஷாக் ஆகுறீங்கன்னு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் இந்த ட்ரக்கை பத்தி தெளிவா சொல்றான். ஒரு பொண்ணு கர்ப்பமான 6வது நாள்ல இந்த மாதிரி ஒரு ட்ரக் சுரக்கும். இந்த ட்ரக் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு அட்டாமிக் பாம் போல சக்தியை கொடுத்து அந்த குழந்தைய உயிரோட வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கருவுல வளரக்கூடிய எலும்பு எல்லாத்துக்குமே இந்த ட்ரக் தான் தேவைப்படும். இந்த ட்ரக்கோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா உன் வயிற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய பேக்கே இருந்திருக்கு. அந்த பேக் ஓபன் ஆகி இந்த ட்ரக் ஒரு ரத்தத்திலையும் கலந்துருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தது அவ கண்ணால பாக்குற விஷுவல் எதுவுமே அவளால நம்ப முடியல. அங்க இருக்கிற மரங்களோட வேர்கள், அந்த வேர்கள் எப்படி பூமியோட தொடர்புல இருக்குது, லைட்டோட ஸ்பீட் அப்படின்னு எல்லாத்தையுமே அவளால விஷுவல்ல பார்க்க முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த உலகத்தோட டீப்பர் கனெக்ஷன் என்னன்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இந்த விஷுவல் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் நேரா அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட்ட பாக்குறதுக்கு டைரக்டா அவன் இடத்துக்கே போறான். அப்படி போகும்போது அந்த கேங்ஸ்டர்ஸோட ஆட்கள் நிறைய பேர் வராங்க. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. யாராலையும் நம்ம ஹீரோயின் பக்கம் நெருங்க கூட முடியல. உள்ள அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் ஜாலியா ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போன வேகத்துல அவ கொண்டு வந்த அந்த கத்தி எடுத்து அவனோட 2 கையிலும் இறக்குறா. இப்ப வழியில துடிச்சிட்டு இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட்ட பார்த்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இப்ப ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்றேன். என்னால எல்லாத்தையுமே உணர முடியுது. என்னால மூளைக்குள்ள போய் பார்க்க முடியுது. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியாது. ஏன்னா இப்ப வழியில இருக்க. அந்த வழி நான் சொல்றத உன்னால கேட்க விடாம தடுக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த ட்ரக்கை வயித்துல வச்சு வேற வேற சிட்டிக்கு அனுப்புனீங்கல்ல, அந்த 4 பேரு எங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஹெட் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத வித்தையே இல்லையே. அவனோட நெத்தில கைய வச்சு டைரக்டா அவனோட மூளைக்குள்ள போய் அந்த 4 பேரு எங்க இருக்கிறாங்கன்ற அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பினவன் நேரம் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளை ஹக் பண்றான். ஹக் பண்ண உடனே அவளோட உடம்பெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சு நியூரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இவ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவளோட மொத்த உடம்பு இவ ஸ்கேன் பண்ண மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு உன்னோட லேப்டாப் வேணும்னு கேட்கறா. அவளும் அந்த டேபிள் மேலதான் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றா. லேப்டாப் ஆன் பண்ணது நம்ம ஹீரோயின் மூளையோட செயல்திறன்களை பத்தி தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கிற போது அந்த ப்ரொஃபஸரோட ஆர்டிகல் கிடைக்குது. இப்ப டைரக்டா அந்த ப்ரொஃபஸருக்கே கால் பண்றா. அந்த ப்ரொஃபஸரும் கால் அட்டன் பண்ணி யாரு பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் லூசி பேசுறேன், உங்களோட ஹியூமன் பிரெயின் ரிசர்ச்சை நான் இப்பதான் படிச்சு முடிச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எழுதின ஆர்டிகல்ஸ்ல நிறைய பக்கங்கள் இருக்குன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின், 6387 பக்கங்கள் இருக்கு ப்ரொஃபஸர், நான் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டவுட் என்ன கேளுங்கன்னு சொல்றா. என்னோட ஃப்ரெண்ட் எமிலி தானே உங்களை பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. இல்ல ப்ரொஃபஸர், என்ன யாருமே பிராங்க் பண்ண சொல்லலன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருக்கு எதிரில் இருக்கிற அந்த டிவிலையும் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்க பாருங்க ப்ரொஃபஸர், நீங்க எழுதின எல்லா ஆர்டிகல்ஸுமே நான் படிச்சுட்டேன், நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நடக்குது. இப்ப என்னோட செல்கள் பல மடங்கு வேகமா அதிகரிச்சிட்டு இருக்கு, நான் எப்ப இறந்து போவேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றேன். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு
புரியலன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க எழுதின அந்த மூளைய பத்தின ரிசர்ச்சை நான் படிச்சேன். அதுல இருக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு நடக்குது. இப்ப என்னோட மூளையை நான் 28% யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதன் மூலமா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, மத்தவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த டிவைசஸும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எல்லாத்தையும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டிவியை கண்ட்ரோல் பண்ண முடியும், லேப்டாப், செல்போனு, ரேடியோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை என்னால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம எனக்கு வலியை உணர முடியல, எனக்கு பயம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, என்னால பதட்டமா இருக்க முடியல, ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை செல்ஸ் கூட எனக்கு இல்ல. பட் ஆனா எனக்கு எல்லாமே தெரியுது. குவாண்டம் பிசிக்ஸ பத்தி தெரியுது, மேத்தமேட்டிக்ஸ பத்தி தெரியுது, சயின்ஸ் ஃபிக்ஷனை பத்தி தெரியுது. அதுக்கு அவர் தயங்கி ஆச்சரியத்துல உறைஞ்சு போய், நீங்க போய் என்கிட்ட கேக்குறீங்களேன்னு சொல்லி, அதாவது வாழ்க்கையோட யதார்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு செல் எப்படி உருவாகுது, அந்த ஒரு செல் இன்னொரு செல்ல எப்படி உருவாக்குதுன்றத பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்றதுக்கான முக்கியமான காரணமே நம்ம நேரத்தை எப்படி செலவிட போறோம்ன்றதுதான். அது மட்டும் இல்லாம நம்மளோட அறிவை மத்தவங்களுக்கு கடத்துறது தான் ஒரு உயர்ந்த நோக்கம். இதோட முக்கியமான எண்ணம் வேற எதுவுமே இருக்காது. இத கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு நேரம்ங்கிறது பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னும் நான் 12 மணி நேரத்துல உங்களை வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்படியே டிவி கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா போறதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு, இங்க பாரு, நீ நிறைய மாற வேண்டியது இருக்கு, உன்னோட கிட்னி, லிவர் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டு வருது, அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல இயற்கையான உணவை எடுத்துக்கோ, அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணு, உடம்ப நல்லா பாத்துக்கணும் அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா ஒரு விமான நிலையத்துக்கு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லா டிஸ்பிளேவிலும் எல்லா ஸ்கிரீன்லயும் நம்ம ஹீரோயினோட முகத்தை தான் காட்டுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவளோட ஹேர்ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி, நான் உங்களோட ஐயர் ஆபீசர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த போலீஸ், நானும் ஒரு ஐயர் ஆபீசர் தான், நீங்க தாராளமா என்கிட்டயே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த சிட்டில இருந்து 4 பேர் ட்ரக்ஸை கடத்திட்டு வேற ஒரு சிட்டிக்கு கொண்டு போக போறாங்க. அதனால நான் சொல்ற அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றது அந்த போலீஸ் ஆபீசர் பெருசாவே எடுத்துக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் முதல்ல எழுந்திருச்சு சேர்ல உட்காருங்க, உங்களுக்கு லெப்ட் சைடு ஒரு பென் இருக்கு, அந்த பென் எடுத்து நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை எழுதிக்கோங்கன்னு சொல்றா. என்னடா இது, ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை கேமரா இது வச்சிருக்காளோன்னு சுத்தி சுத்தி அந்த போலீஸ் ஆபீசர் பார்த்துட்டு இருக்க. அங்க எதுவும் கேமராவெல்லாம் இல்ல ஆபீசர், நமக்கு நேரமும் இல்ல, அதனால நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போனை கட் பண்றா. இந்த போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரக்ஸ் கடத்திட்டு போன அந்த 4 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விமானத்துல போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கிற போது நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு நடக்குது. அவளோட விரல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மணல் மாதிரி கரைய ஆரம்பிக்குது. அந்த ட்ரக் இவளோட ரத்தத்துல கலந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ பயந்ததே கிடையாது. ஆனா முதல் முறையா இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து வேகமா போய் அங்க இருக்கிற பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறா. என்னன்னா நம்ம ஹீரோயினோட பிரெயினால அந்த ட்ரக்கோட பவரை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப வேற வழி இல்ல, இதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும்னு அவ எடுத்துட்டு வந்து அந்த மொத்த ட்ரக்கவும் வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அந்த ட்ரக் மொத்தமும் எடுத்த பிறகுமே நம்ம ஹீரோயினோட உடம்பு மொத்தமும் மணல் மாதிரி கரைஞ்சு போகுது. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிக்கிறத காட்டுறாங்க. கண் சிமிட்டும் போது நம்ம ஹீரோயினோட கண்ணை அவளால வித்தியாசமா வேற வேற விலங்குகள் போல மாத்த முடியுது. இப்ப நம்ம ஹீரோயினோட மூளை செயல்திறன் 40% அதிகரிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வெளியே வந்தது அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் கையை தூக்குங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த போலீஸை பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. அதுக்கு அந்த போலீஸ் முதல்ல கையை தூக்குங்க, அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அவளோட கையை லைட்டா தான் தூக்குவா. தூக்குன அடுத்த செகண்ட்ல அந்த ஒரு போலீஸை தவிர கூட இருக்கிற எல்லா போலீஸுமே மயங்கி கீழே விழுகிறாங்க. பயத்துல அந்த போலீஸ்காரன் திருன்னு முழிக்க நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு அந்த ட்ரக்ஸை கடத்திட்டு போன ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறா. அதுக்கு அந்த போலீஸ்கார சொல்றா, ஆமா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த ட்ரக் முதற்கொண்டு என்கிட்ட தான் சேஃபா இருக்குன்னு. நம்ம ஹீரோயின் அது உங்ககிட்ட இருந்தா சேஃபா இருக்காது, என்கிட்ட இருந்தா தான் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த போலீஸோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வெளியில போன் பேசுற எல்லா காலோட சிக்னலுமே டிஸ்பிளே ஆகுது. அந்த சிக்னல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்பதான் அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன பேசுறானா, அந்த ட்ரக் இருக்கிற இடம் எப்படி அந்த கேங்ஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த ட்ரக் எடுத்துட்டு வரதுக்காக ஆட்கள் அனுப்பியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நமக்கு நேரம் இல்ல, அதனால காரை நான் ஓட்டுறேன்னு சொல்லி காரை பயங்கர வேகமா ஓட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்ன கார் ஓட்டி பழக்கமே கிடையாது. போற வேகத்துல ராங் வே, ஒன் வேன்னு கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஓட்டிட்டு போற கார் மேல ஒரு சின்ன கீறல் கூட படல. அந்த அளவுக்கு அந்த காரை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஓட்டிட்டு போறான். அதே சமயம் அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் வந்து அந்த 4 பேரோட வயித்தை கிழிச்சு அந்த ட்ரக்கை வெளியே எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயினா அந்த போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் கண்ணும் கையுமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட மூளை செயல்திறன் 60% அதிகரிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் அந்த ட்ரக் இருக்கிற பெட்டியை தூக்கிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அவனால போக முடியல. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவனோட கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு வால் கிரியேட் பண்றான். துப்பாக்கியெல்லாம் தன்னால மேல போய் ஒட்டுது. நம்ம ஹீரோயினோ நிறைய பேர் அடிக்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கா. ரொம்பவும் சிம்பிளா அந்த ட்ரக் இருக்கிற பெட்டி அங்க
இருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த கேங்ஸ்டரோட ஹெட் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபசர் நான் வீட்ல இல்ல யூனிவர்சிட்டியில இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் டைரக்டா அந்த ப்ரொஃபசர் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கே வந்துடுறாங்க. வந்தது இவங்க தான் என் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ்னு அந்த ப்ரொஃபசர் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு இவங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்றான். அப்போ அந்த கேங்ல இருந்த ஒருத்தர் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அவனோட ஷோல்டரை தொட்டு உங்க பொண்ணு கேத்ரின் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான்னு சொல்றான். ஆனா அந்த விஷயம் அந்த சயின்டிஸ்டுக்கு ப்ரொஃபசருக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பட் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த அடியால் கேங்ஸ்டரோட ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவ ஏதோ மேஜிக் பண்றா, எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்கா, எங்களால அவளை தொடக்கூட முடியலன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட் அவளை நானே கொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ் கிட்ட என் பக்கம் யாருமே நெருங்க கூடாதுன்னு சொல்றான். அந்த போலீஸும் கன் எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். உள்ள நம்ம ஹீரோயின் அந்த ட்ரக் எடுத்ததுல இருந்து இப்ப இருக்குமே என்னென்ன கத்துக்கிட்டேன் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றது எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கா. ஒரு செல் மத்த எல்லா செல்கள் கூடயும் தொடர்புல இருக்குது. பெர் செகண்டுக்கு 1000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குது. இதன் மூலமா செல்களை எப்படி வேணாலும் மாத்தலாம்னு கைய வித்தியாசமா வேற வேற விலங்குகள் போல மாத்தி காட்டுறான். ஒண்ணுங்கிறது ஒண்ணு கிடையாது, 1+2ங்கிறது 2 கிடையாது. சொல்ல போனா எண்கள் எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம மனுஷங்களோட கம்பேரிசனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். நமக்குன்னு ஒரு அளவை உண்டாக்கணும். ஆனா இதன் மூலமா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத நிறைய அளவுகளை நம்ம மறந்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை எடுத்துக்கோங்க. இருக்கிறதுல ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடுல அந்த காரை ரன் பண்ணோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார் நம்மளோட கண்ணுக்கு தெரியாம அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். அதனால டைம் தான் நம்மளோட அளவுகோல். டைம் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே காணாம போயிடுவோம் இந்த கார் மாதிரி. சோ டைமை நம்ம சரியா யூஸ் பண்ணோம்னா நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் நிறைய ஆட்களோட நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக உள்ள வந்துடுறான். அந்த போலீஸ் ஆபீசரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடி ஆட்களை சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு வந்த மொத்த ட்ரக்ஸும் இவ உடம்புல ஏத்த போறாங்க. அப்பதான் இவ உடம்புக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாம் உடைஞ்சு இவளோட முழு கெப்பாசிட்டி வெளியே வரும். இப்போ அந்த ப்ரொஃபசர் இவ்வளவு அறிவை மனிதர்களால தாங்கிக்க முடியுமா, அப்படியே தாங்கிக்கிட்டாலும் இதனால குழப்பம் எதுவும் வந்துராதான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் அறிவில்லாம இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் குழப்பம், அறிவு என்னைக்குமே குழப்பாது. நான் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி என்னோட மொத்த அறிவையும் அதுல டவுன்லோட் பண்ணி உங்க கையில ஒரு பென் டிரைவா கொடுக்குறேன்னு சொல்றான். இப்ப குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி அவளோட உடம்புக்குள்ள இந்த ட்ரக்ஸை ஏத்துறாங்க. இவ்வளவு அந்த மொத்த ட்ரக்ஸவும் தன்னோட உடம்புக்குள்ள இழுத்துக்கிறான். இப்போ ஒரு கேலக்சி வெடிச்சா எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த அளவுக்கு அவளோட உடம்புல இருந்து வெளிச்சம் வெளியே வருது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஹீரோயினோட மூளை திறன் 70% அதிகரிச்சிருக்கு. வெளியே இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயின் பக்கம் அந்த அடியாட்களை நெருங்க விடாம தடுத்து சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வெனம் படத்துல வர அந்த கேரக்டர் மாதிரி அவளோட உடம்புல இருந்து வெளியே படர்ந்து போய் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எல்லாத்திலுமே கனெக்ட் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அது என்னடா வெனம் படம் புதுசா இருக்குதுன்னு தோணுதுங்களா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப இந்த படத்துக்கு வருவோம். அங்க இருக்கிற எல்லா கேஜெட்ஸோட பவர்ஸும் நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினோட மூளை திறன் 80% அதிகரிச்சிருக்கு. சடன்லி இப்ப எதிர்பார்க்காத விதமா அங்க இருக்கிற மொத்த இடமும் ஒரு வெற்றிடமா மாறுது. நம்ம ஹீரோயின் அவளோட உடம்பு மூலமா ஒரு புது ஜெனரேஷன் கம்ப்யூட்டரவே உருவாக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் உள்ள வரப்போறா. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட மூளை திறன் இப்ப 90% அதிகரிச்சிருக்கு. சடன்லி நம்ம ஹீரோயின் இப்போ டெலிபோர்டேஷன் ஆகிறா. ஈஃபில் டவரை பாக்குறா. அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி மலைகள் இருக்கிற இடத்துக்கு போறா. அதை பாக்குறா. மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி ஒரு சிட்டிக்குள்ள போய் சென்ட்ரல்ல இருக்கு. அங்க பார்த்தா மனிதர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க, காருங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட கையை தூக்கி லைட்டா அசைக்கிறா. டைம் அப்படியே ஸ்டாப் ஆகுது, எல்லாமே நின்னுருது. இப்ப லெஃப்ட் சைடு கையை அசைக்கிறா. டைம் ரொம்ப வேகமா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. பில்டிங் எல்லாம் பழைய நிலைமைக்கு மாறி இப்ப பழைய காலத்துல இருக்கா. இங்கேயும் மனிதர்கள் நடமாட்டம் இருக்குது. ஆனா என்ன காருக்கு பதிலா குதிரை வண்டிங்க போயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு கையவும் சேர்த்து அசைக்கிறா. மறுபடியும் டைம் ரொம்ப வேகமா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் காணாம போய் ஒரு காட்டுல நிக்குது. அங்க இருக்கிற காட்டுவாசிகளும் பார்த்துட்டு மறுபடியும் கையசைக்கிறா. மறுபடியும் டைம் ரொம்ப வேகமா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சு டைனோசரோட காலகட்டத்துக்கே போயிடுறான். மேல பார்த்தா ஒரு டைனோசர் பறந்துட்டு இருக்கு, கீழே பார்த்தா ஒரு டைனோசர் இன்னொரு டைனோசர் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறா. அங்க பார்த்தா ஒரு குரங்கு ஆத்துல தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இருக்கு. நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோமே அதே குரங்கு தான் இது. இது ஒரு சாதாரணமான குரங்கு கிடையாது, நம்ம மனிதர்களோட முன்னோர்கள். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல, பதட்டமும் இல்ல. மெதுவா ஸ்லோவா அந்த ஆன்சிஸ்டரை நோக்கி கையை நீட்டி டச் பண்றாங்க. இந்த ஒரு டச்சிங் சீன் சாதாரணமான சீன் கிடையாது. இது மனித இனத்தோட முதல் ஸ்டெப்பும் ஃபைனல் ஸ்டெப்பும் மீட் பண்ற ஒரு பவர்ஃபுல் மூமெண்டா இந்த படத்துல காட்டுறாங்க. ஒரு பக்கத்துல மனிதர்களோட ஆரம்ப நிலை, இன்னொரு பக்கத்துல மனிதர்களோட கடைசி நிலை. இது ரெண்டும் கனெக்ட் ஆன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினுக்கு மனிதர்களோட மொத்த வரலாறுமே தெரிய ஆரம்பிக்குது. மனிதர்கள் எங்க ஆரம்பிக்க போறாங்க, எந்த இடத்துல முடிக்க போறாங்கன்னு. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்பேஸ்ல இருக்கா. நிலாவை பாக்குறா, சூரியனை பாக்குறா, எரிகற்கள் விழுந்து பூமி அழிய போறத பாக்குறா. பூமி அழிஞ்சு மொத்தமா சாம்பலாகிறது முதற்கொண்டு பார்த்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினோட மூளை திறன்
மூளைத்திறன் 99% வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் நம்ம ஹீரோயினை ஷூட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்ல மாறிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பூமி மட்டும் கிடையாது, மொத்த யூனிவர்ஸுமே தெரிய ஆரம்பிக்குது. ஸ்பேஸ், ஸ்டார்ஸ், என்எஸ், டார்க்னஸ், பிளாக் ஹோல், வார்ம் ஹோல்னு இப்படி எல்லாமே நம்ம ஹீரோயினோட கண்களால பார்க்க முடியுது. இப்ப அவ மனிதர்கள் போல யோசிக்கல. அவளோட சோல் இப்ப மொத்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. பூமியில இருந்து ஸ்பேஸ் வரைக்கும், பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும், இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோயினால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த மொமெண்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. மனிதர்கள்ன்றது உடல் மட்டும் கிடையாது, மனிதர்கள்ன்றது இந்த பெரிய யூனிவர்ஸ்ல காட்டியும் சின்ன பார்ட் தான். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் இந்த யூனிவர்ஸலோட ஒரு சின்ன பாகமாவே மாறிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினோட மூளைத்திறன் ஃபைனலி 100% ரீச் பண்றா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த பிரெயின் பவரை பத்தி அந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட்டுக்கு தெரியாது. அப்படி தெரியாம நம்ம ஹீரோயின் அவ ஷூட் பண்ண கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கன்னு எல்லார்கிட்டயும் இந்த கேங்ஸ்டர்ஸோட ஹெட் கேட்டுட்டு இருக்க, பின்னாடி இருந்த அந்த போலீஸ் ஆபீசர் இந்த வில்லனை ஷூட் பண்ணி கொள்றான். இப்போ நம்ம ஹீரோயின் உருவாக்கின அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பென்டிரைவ் வருது. ஆக்சுவலி இந்த பென்டிரைவ்ல தான் நம்ம ஹீரோயினோட மொத்த அறிவு ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோயின் எங்கன்னு கேட்க கரெக்டா அந்த டைம்ல அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலையும் இருப்பேன், நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஃபைனலி நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன், அதாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் லூசி. லூசி லிட்டரலி பிகம் எ காட். ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்கும்போது என் மைண்டுக்கு அடிக்கடி தோணுன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா, நம்ம முன்னோர்களான மனிதர்கள் எப்படி ஆரம்பிச்சாங்க, இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல நம்ம எவ்வளவு விஷயங்களை உருவாக்கி இருக்கோம். ஜாதியை உருவாக்கி இருக்கிறோம், மதத்தை உருவாக்கி இருக்கிறோம், அரசியல், அதிகாரம், அராஜகம், ஏழை, பணக்காரன். பட் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எல்லாத்தையுமே கடந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர முடியும்னு நினைக்கிறேன். வேற வழியும் இல்ல. ஃபைனலி நண்பா நண்பீஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் படத்தோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் பேசுற விதங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் கண்டிப்பா மாத்திப்பேன். சோ வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்க கேங்ல யாருக்கு ரொம்ப அறிவு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.